பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான வேலையில இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் நம்மளோட பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நம்ம வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக நம்ம அடிக்கடி நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம். அப்படி ஜெபிச்சும் சில விஷயம் நடக்கல, சில விஷயத்துல நம்மளுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன நினைப்போம்? பேசிக்கா நம்ம நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம், காமனா நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட தேவன் என்னை மறந்துட்டாரா அப்படின்றது தானே. இன்னைக்கு ஆண்டவர் அது விஷயமா தான் எனக்கு நம்மளோட பேச போறாரு. வார்த்தைகள் மூலமா, ஒவ்வொரு வசனத்தின் மூலம் அவரோட பேச போறாரு. அது என்னன்றது பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிச்சு அவர்கிட்ட ஜெபிச்சு சில விஷயங்கள் நிறைய வெயிட் பண்ணி ஒரு வேளை டிலே ஆகலாம், இல்ல ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு மௌனமான ஒரு விஷயமா இருக்கலாம், சில வேதனையா இருக்கலாம், வலியா இருக்கலாம், ஆனா ஜெபங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்றவங்க, ஐயோ பாரு நம்மளோட இவங்களா அந்த மாதிரி இருக்காங்களே, நம்ம கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். இது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி திங்க் பண்ண வைக்கும் அப்படின்னா, என்னோட தேவன் என்னை மறந்துட்டாரு, நான் அவரை விட்டு ரொம்ப விலகி போயிட்டேன், என்னை மறந்துட்டாருன்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்றத பார்த்தோம்னா, என்னைக்கும் கர்த்தர் தன்னோட பிள்ளைகளை மறக்கிறதே கிடையாது. அவர் ஒருவேளை மௌனமா இருந்தாலும் அதற்காக அவர் அந்த இடத்துல இல்ல, நம்மளை மறந்துட்டாருன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்றத வச்சு இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலம் அவங்களோட பேசுறாரு. இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மள யாராவது நம்ம அப்படி நினைச்சோம், ஐயோ நான் தேவனால் மறக்கப்பட்டுட்டேனே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு வசனத்தோட நீ பதில் கொடுக்கிறாரு. மகனே மகளே, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ தேவனால் மறக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காகவே இந்த வசனத்தை கொடுத்திருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப எதற்காக நம்ம கடவுள் என்னை மறந்துட்டார், என் இயேசு என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் நினைச்சிருக்காங்க, அதனால அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன அப்படின்றது ஒவ்வொரு வசனத்தின் மூலமும் ஆண்டவர் காமிக்கப்படுறாரு. அப்ப மறந்ததாக நினைச்ச இடத்துல இருந்து, நான் உன் கூட எப்படிலாம் இருந்தேன், எப்படி இருக்கிறேன், உனக்கு எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தேன், இனி நான் எப்படி உன் கூட இருக்க போறேன், நான் உன்னை மறக்கல, நீ இன்றைக்கும் என்னோட மகன் மகள் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வசனத்துல நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலும் டிராவல் பண்ண போறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் நீங்கள் தேவனால் மறக்கப்பட்டவர்களாக உணர்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்னைக்கு அப்படி கவனிச்சோம்னா இமோஷனல் ரீசன்ஸ் தான். எப்பவுமே ஒரு இமோஷன் ஆகி, ஐயோ எனக்கு ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, என் கத்தனை கைவிட்டாரோ, நான் இப்படி விலகி போயிட்டேனே, என் கத்தரை கைவிட்டாரோ, அமைதியாவே இருக்காரு, இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேனே, ஒரு பதில் வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கிற சிச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தோட பேசுறார். என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக சங்கீதம் 13வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். ஆமென். ஆமென். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்னு சொல்லி வேதனையும் கண்ணீரோடும் ஏக்கத்தோட, ஐயோ எனக்கு வேற யாரும் இல்லையா ஆண்டவரே, உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி இன்றைக்கும் இதே வார்த்தையில சொல்லி நம்ம ஜெபிச்சிருப்போம். இதே மாதிரிதான் தாவீது. அவருடைய வாழ்க்கையில அவருக்கு வந்த கஷ்டங்கள், போராட்டங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவரோட இடத்துல இருந்து அவர் சொல்ற வசனமா இந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம். நல்லா கவனிங்க. அவ்வளவு பெரிய விசுவாசி, கர்த்தருக்குள்ள ஒரு தாக்கத்தோட இருந்து விசுவாசத்தோட நின்று அவர் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் அவரும் சில நேரங்கள்ல போராட்டங்கள்ல இமோஷனா பேசினது உண்டுதான். ஆனா என்றைக்கும் கர்த்தர் அவன் கைவிட்டது கிடையாது. அவருக்கும் தெரியும், என் தகப்பனாகிய தேவன் என்னை கைவிடவே மாட்டார்ன்றது தெரியும். இன்னைக்கு அதேதான் உணர்த்துகிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம கிட்ட. இன்னைக்கு இதே வார்த்தை அதிகமா நம்ம சொல்லியிருப்போம். கர்த்தாவே, என்னை கண்டுக்க மாட்டீங்களே, என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே இந்த உலகத்துல, எனக்கு நீங்க திரும்பி பாருங்களேன், என்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுங்களே நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம். அந்த அழகா இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, எது வரைக்கும் எனக்கு மறந்திருப்பேன், எனக்கு பக்கமே வரமாட்டீங்களே, என்னை பார்க்க கூட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்னு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலும் வேதனையிலும் இருந்து ஒரு கேள்விக்குறியா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அப்படின்னா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை என்றைக்கும் பாதுகாத்து உற்று நோக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அதனாலதான் தாவீதுக்கு இத்தனை விஷயத்துல அவர் செஞ்சிருந்தாலும் அவருக்கு தெரியும், ஓ என் தேவனை கைவிடல. அதே மாதிரி கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் கைவிடாமல் காத்துக்கொண்டார் அப்படின்றத வசனத்துல பார்த்தோம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆமென்.
ஆமென். அதாவது கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் சொல்லி வசனம் இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு நேரத்திலையும் கர்த்தரை விசுவாசிச்சு கேட்டவங்க எல்லாரும் அநேக நேரங்கள்ல இந்த மாதிரி போய் நின்றது உண்டுதான். ஆனா இன்னைக்கு என்றைக்கும் ஆண்டவர் கைவிடாத கர்த்தரா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்ம இமோஷனாலேயோ நம்மளோட ரொம்ப வெறுப்புலோ நம்மளால முடியாத ஒரு தன்மையில நம்ம சொல்லிடலாம். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எப்பவுமே அப்பப்ப மறந்துரும். ஐயோ இந்த மாதிரி இருக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு தெரியல. அது காரணம் நம்ம நன்னும் ஆண்டவர்கிட்ட இருந்த வசனங்களை வாஸ்தவர் கீழ்ப்படிஞ்சு வளர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், உலகத்தை சுத்தி இருக்க சூழ்நிலைகளை பார்த்தோம் இல்லைன்னா ஆண்டவர் மௌனமா இருக்கு சில நேரத்துல பார்த்து நம்ம கேட்டு இன்னும் மௌனமாவே இருக்காரு, பதில் கொடுக்க மாட்டாரு. ஐயோ இதுக்கப்புறம் வந்தவங்க நல்லா கேட்டுருக்காங்க, அவருக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுக்கலையேன்னு சொல்லி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி சில நேரங்கள் நம்ம பேசுறது உண்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி செய்யாதபடிக்கு, ஏன்னா கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அவரோட மகளாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கார். சும்மாலாம் வாங்கல, ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல என்றைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடுவது போவதில்லை, அவர் நம்ம மறக்க போவதே கிடையாதுன்றத அழகா வசனத்தின் மூலமா ஆண்டவர் சொல்றார். சிஸ்டர்ஸ், சங்கீதம் 42ஆம் அதிகாரத்துல 9ஆவது வசனத்தை வாசிப்போம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் பேசுற அந்த சங்கீதத்துல வசனத்தை நம்ம பாக்குறோம். நம்ம இந்த கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துல இன்டர்னலா அவருக்குள்ள சுத்தி பயங்கர ப்ரெஷர் இருக்கு. வெளியே இருந்து அவரை கொல்றதுக்கோ இல்ல அடிக்கிறதுக்கோ ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது எல்லாம் அவருக்கு என்ன நடக்குது சுத்தி, ஐயோ நான் இவ்வளவு சுத்தி பிரச்சனை இருக்கானே, என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி அவர் ஆவிக்குரிய விஷயத்துல அவர் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் நடக்குது. இருந்தாலும் அவருக்கு தெரியும் இது நம்ம ஆண்டவருக்கு நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்றத புரிந்து கொண்டார். இது எந்த விதத்திலையும் அவரோட விசுவாசத்தை உடைக்க முடியல அப்படின்றத பாக்குறோம். இன்றைக்கும் அதே தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காமிக்கிற வசனங்கள் மூலமா காமிக்கிற ஒரு விஷயம், நம்மளோட சூழ்நிலையை குறித்தோ நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை குறித்தோ இல்ல நமக்கு வீட்லயோ நமக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகளை குறித்தோ நம்ம யோசிச்சோம்னா நமக்கு ஆவிக்குரிய விஷயங்கள்ல அது தவறாதான் நமக்கு தெரியும். எல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்பா என்னை நேசிக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டான்ற விசுவாசத்துடன் அவரை பின்பற்றி அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு எந்த நேரத்திலும் விசுவாச சோதனையோ இல்ல எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மளை நேசித்து கொண்டிருக்கிறார். அவரு என்னைக்கு மறக்க போறது இல்லைன்னு சொல்லி நம்ம விசுவாசத்துடன் வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கும் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப இவருக்கு தான் அந்த பிரச்சனையா? கிடையாது. யோபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்க்கலாம். யோபு 30ஆம் அதிகாரத்துல 20ஆவது வசனத்தை வாசிப்போம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாய் இருக்கிறீர். ஆமென். யோபோட சோதனையும் பயங்கரமான ஒரு சோதனை. நல்லா வாழ்ந்த மனுஷன் சடனா எல்லாம் போய் பிச்சைக்காரனோட மோசமாக சொரிசிறங்கோட உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சொரிஞ்சு கொண்டிருக்க ஒரு நிலைமை ஒரு ஆக்டா தாங்க முடியும் சிஸ்டர்ஸ். ஆனா அவரும் அந்த இடத்துலயும் விசுவாசத்தோடு இருந்தவரும் அவரும் சில நேரங்கள்ல தன்னோட பிரச்சனைகளை பார்த்தோ இல்ல தன்னோட வேதனையினாலேயோ அவர் என்ன சொல்ற இந்த வசனத்தை சொல்றதை பாக்குறோம். உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறீர், கெஞ்சிருக்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அதெல்லாம் கவனிச்சீங்கன்னா யோபுக்கு வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. இந்த வேதனையில அவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா ஆண்டவர் தூரமா இருக்கிறாரோ, என்னை விட்டு விலகி நிற்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் கத்திரத்துல அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தாரு. அந்த இடத்துல விசுவாசத்தை விட்டு கொடுக்காதபடி பொறுமையா இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி அவரோட 2ஆம் கட்ட வாழ்க்கையை எப்படி சிறப்பா மாத்தினாருன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வசனத்தை வச்சிருக்காங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். தாவீது இருக்கிறாரு. தாவீதுக்கு எப்பவுமே போராட்டம் சவுல வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை விட்டு விலகி ஓடிட்டே இருந்தார். ஆனா அவர் தெரியும் ஆண்டவரை காத்துக் கொள்வார், என்னை விட்டு ஒரு விலகல, அவர் என்னை மறக்க மாட்டார்ன்றத விசுவாசனால கடைசி அவர் ராஜாவை ஒழுத்தப்பட்டு உட்கார வச்சாங்க அப்படின்றது வசனத்தின் மூலம் பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நினைக்கிறதுக்கு காரணம், எதை பற்றி நினைக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவதாக எமோஷனலா நம்ம ஃபீல் பண்றதுதான் அப்படின்றத வசனத்துல காமிக்கிறாங்க. எல்லாருமே இமோஷனலா ஃபீல் பண்ணவங்க ஆண்டருக்கு முன்பாக. எவ்வளோ விசுவாசியா இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க சில நேரங்கள்ல அவங்க எமோஷனலா ஃபீல் பண்ணதை நம்ம பார்க்கிறோம்.
ஆனாலும் கர்த்தர் அவங்க என்னைக்கும் கைவிடாதபடிக்கு, அவங்கள மறக்காதபடிக்கு கடைசி வரைக்கும் அவங்க பாதுகாத்து கொண்டாடுறத இந்த வசனத்தின் மூலம் பாக்குறோம். இன்னைக்கு அதேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களையும் என்னையும் கர்த்தர் மறக்கவே இல்லை. அவரை மறக்க போவதே கிடையாது. அவர் நம்மளை என்றைக்கும் மகன் மகளாக நேசிச்சு கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, வாட் மேக்ஸ் யூ திங்க் காட் ஹஸ் ஃபர்காட்டன் யூ? அதாவது எது காரணம் நமக்கு தேவன் நம்மளை மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எது ஒரு காரணமா அமையுது அப்படின்றதுக்கும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா காமிக்கிறார். அதாவது எக்ஸ்டர்னலா நம்ம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட இருதயத்தை தப்பா வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். எப்படி பார்க்கலாம். சங்கீதம் 73ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர் மேல் நான் பொறாமை கொண்டேன். அப்ப என்ன நடக்குது இங்க? ஐயோ, ஆண்டவர் நம்ம எப்படி கம்பேர் பண்றோம்ன்றதை கவனிச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் அங்க ஏதோ நமக்கு செய்யறாரோ, நம்ம என்ன விட்டுட்டாரோ அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன், துன்மார்க்க வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இவெல்லாம் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி ஊரை அடிச்சு ஏமாத்தி வாங்குறவங்க நல்லா இருக்காங்களே, நான் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒரு காசு இல்லையே ஒழுங்கா, என்கிட்ட ஒரு வேலை இல்லையே, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, இல்லை வியாதி இருக்கு, அவங்களாம் நல்லா இருக்காங்களே நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாவே நம்மகிட்ட இருக்கிற விசுவாசமோ, இது எல்லா ஆண்டவர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை, அவரை நேசிப்பாரா நேசிக்க மாட்டான்ற ஒவ்வொரு விஷயம் விலகி போகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை நம்ம இருதயத்துக்கு ஒட்டுற மாதிரி வைக்காதபடிக்கு வசனத்தை வாஸ்தவமா, வசனத்துல இருக்க வார்த்தைகள் நம்ம தியானிச்சு அவர் மேல் கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறோன்றதான் நம்ம முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால அடிக்கடி சொல்றது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா கர்த்தரனை நேசிக்கிறது இல்லை, கர்த்தரனை மறந்துட்டாருன்னு தான் நமக்கு தோணும். உலகத்துக்கு ஒத்த விஷயம் போடாதபடி ஆவியின் சிந்தையில வசனத்துக்கு வாசிச்சு என் அப்பா என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அதுல விசுவாசமா நம்பி அந்த வார்த்தைகளை வாசிச்சு நம்ம பலம் கொண்டு போகும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னைக்கும் நம்ம கர்த்தரால் மறக்கப்படுவதே இல்லை. சரி, புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிடுச்சு என்றேன். ஆமென். ஆமென். என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். அப்படின்னா என்ன நடக்குது அந்த இடத்துல? அவர் வேதனையை சொல்றாரு. எவ்வளவு போராடுறோம், எவ்வளவு வேதனை, எனக்கு தூக்கம் இல்லை, என் உடம்பு சரியில்லை, சுகத்தை மறந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. என் பலன் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்று நம்ம சொன்னது போல. அப்ப முழுமையாக அவர் நம்பிக்கை எல்லாம் போய் ஒண்ணுமில்லாம இருக்க ஒரு சிச்சுவேஷன் காமிக்குது. இது ஏன் அப்படி காமிக்குன்னு அந்த இடத்துல அவரோட வேதனை, அந்த வேதனை, அந்த பிரச்சனை என்ன பண்ணுது? கர்த்தர் தன்னை ஒதுக்கிட்டாரோ, கர்த்தர் தன்னை மறந்துட்டாரோன்னு தோணுது அந்த இடத்துல அவருக்கு. அப்ப ஆனா கவனிச்சீங்கன்னா இந்த போராட்டத்தை முடிவு எப்படி இருக்கு? விசுவாசம் நம்பிக்கையுமா அந்த முடிவாகுது அப்படின்றத பார்க்கவும் இந்த இடத்துல. அப்ப அந்த எரேமியாக்கு எழுதின ஒரு விசுவாசத்தை இந்த இடத்துல பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவருக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவர் அந்த கஷ்டத்திலேயே அவர் எழுதுறாரு. அவருக்கு என்ன நடக்குது? என்னோட சிச்சுவேஷனை பார்த்து அவரோட சிச்சுவேஷனை பார்த்து அவர் எழுதுறாரு அந்த இடத்துல. ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு முடிவு? நன்மையா விசுவாசம் நடந்துச்சு அப்படின்றத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்மளோட சிச்சுவேஷன்ல ஒரு வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், அது மனவேதனையா இருக்கலாம், இல்ல உடல் வேதனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் தகப்பனாக நின்று நான் உன்னை மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த சிச்சுவேஷன் எல்லாம் காமிக்கிறாரு. எதற்காக? இனி அந்த மாதிரி நீ நினைக்காதப்பா, உன்னை படைத்த தேவன் நான், உன் தகப்பன் நான், நீ இனிமேல் இப்படி நினைக்காத, நான் உன்னை மறந்துட்டேன்னு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்றார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபத்திலேயோ நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம அப்படி நினைச்சோம்னா அது கர்த்தருக்கு முன்பாக தவறான விஷயமா மாறிடும். தயவு செய்து அப்படி நினைக்காதபடிக்கு, நீங்க ஒருவேளை அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னு அந்த வார்த்தையில கொண்டு வாங்க முன்னாடி. எரேமியாவுக்கு அவர் மறக்கல, தாவீதுக்கு அவர் மறக்கல, யோபுக்கு அவர் மறக்கல, இத்தனை பேருக்கு ஆண்டவர் மறக்காத என்ன மட்டும் மறந்துடுவாரா? இன்னைக்கு அவரோட மகனா இருக்கேன், அவரோட மகளா இருக்கேன் நீங்க சொல்லுங்க வாய் திறந்து. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க கலங்கி நிற்பதையோ அவர் நீங்க வேதனைப்படுவதோ அவர் விரும்புறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அவர் என்றைக்கும் மறக்க போவதே கிடையாது அப்படின்றத வசனத்தின் மூலமா காமிக்கிறார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென். ஆமென். நம்ம யோசேப் கதை தெரியும் அழகா.
அவன் சிறைசாலையில இருக்கும்போது ஒரு கனவு வந்தப்ப அவங்க 2 பேரும் வராங்க, பானபாத்திரக்காரங்க ஒண்ணு வராங்க. அங்க என்ன நடக்குது, அந்த ரொட்டி செய்யறவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு அந்த கதை அழகா தெரியும். அவங்க என்ன நடக்குது அவனுக்கு, ஐயோ எல்லாரும் ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். அங்க என்ன நடக்குது, அவரு யோசேப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் கனவுக்கு அழகா விளக்கம் கொடுத்துட்டு போயிடாரு. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க வெளியே வந்தோடனே ஞாபகப்படுத்தி அவங்க ராஜா சொல்லி தயவுசெய்து விடுதலை பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அங்க போனவன் என்ன நடக்கிறான், அவன் எல்லாத்தையும் மறந்துடான். ஆனா கர்த்தர் மறந்தாரா? மனுஷங்க தான் மத்தியில நம்ம இருக்கும்போது நிறைய நேரங்கள்ல மனுஷங்க மறந்துடுவாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மனுஷங்களை மறந்துட்டா கர்த்தர் மறந்துட்டாரு நம்ம நினைக்க தோணும். ஏன்னா நம்ம நம்ம நடந்து போற அந்த அக்னியின் பாதையா இருக்கலாம், அந்த ஒரு வலியின் வேதனையில் உள்ள பாதையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு மனுஷன் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவன் நம்மளை மறந்து போயிடலாம். இல்ல நம்ம எதிர்பார்த்து நின்று ஒரு மனுஷன் நம்மளை மறந்து போகலாம். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர்கிட்ட நிற்கும் போது கர்த்தர் என்றைக்கும் மறக்காததா இருக்கிறார். ஆனா மனுஷன் மறந்து பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், என் கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர் என்னை மறந்துட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த காலத்தில் எப்ப தேவையோ அந்த கரெக்டா நம்ம விடுதலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். அவர் யோசப்பை தக்க நேரத்துல வெளியே கொண்டு உயர்த்தி வச்சார் அப்படின்றத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஆமென். அப்ப இது நம்ம லாசரஸ் கதைக்கு ஒட்டி கொண்டு வர இந்த வசனமா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல வர வசனம் தான் அது. அப்ப அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்டது பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் அப்படின்றது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஐயோ சோம்பலன்னு சொல்லி அடிச்சு பண்ணி ஓடி போயிருந்தாருன்னா அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் நமக்கு தெரிய வந்திருக்காது, அங்க பார்த்திருக்க மாட்டாங்க, இல்ல இன்னும் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் நமக்கு தெரியாம போயிருக்கும். ஆனா ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல சில நேரங்கள்ல டிலே ஆகுது, லேட் ஆகுது, பதில் வரல, மௌனமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம தப்பா அது ஆவிக்குரிய விஷயத்துல தேவையில்லையோ ஆண்டவர் பிரியும் இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறான விஷயமா இருக்கு. நம்மளுக்கு பிரியப்பட்ட விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஓம் சித்தம் தான் செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி அவர்கிட்ட விடும் பொழுது ஆண்டவர் தக்க நேரத்துல செய்வார். அதை நம்ம விசுவாசிக்க ரெடியா இருக்கோம். ஒருவேளை லேட் ஆகுதுன்ற காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், ஐயோ இது ஆண்டவர் பிரியம் இல்லை, ஆண்டவர் சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களை விட்டு விலகிறோம். ஆண்டவர் கிட்ட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்படைக்கும் போது கர்த்தர் தேவைன்னா அது கண்டிப்பா அவர் சட்டத்தின்படி செய்வார். என்னைக்கு சில நேரம் கால தாமதம் ஆண்டவர் விஷயத்தை நடக்குதா அது ஒரு நல்ல முடிவுக்காக இருக்கலாம் அப்படின்றத ஆனா அந்த வசனத்தை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் லாசரஸ் இறந்து போயிட்டான்ற செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வராரு அந்த இடத்துல. அங்க அவர் என்ன பண்றாரு, அங்க அற்புதத்தை பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அவங்களோட அந்த சிஸ்டர்ஸ் நினைச்சிருக்கலாம், ஐயோ ஆண்டவரை நீங்க முன்னாடியே வந்தா என்னோட சகோதரனை நீங்க காப்பாத்திக்கலாமே அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, அவங்க கேட்டிருக்காங்கல்ல. ஆனா இருந்தாலும் கர்த்தர் அந்த விஷயங்களை அறிந்து கொண்டு பொறுமையா இருந்து அவர் அந்த காரியத்தை தக்கதாக செஞ்சு எல்லாரும் கண்களையும் ஆச்சரியத்தை உண்டாக்கும் அளவுக்கு அந்த அற்புதத்தை பண்ணார் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கும் எல்லாருடைய கண்களையும் ஆச்சரியத்தை கொண்டு வர அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை மறக்கல. கர்த்தர் என்றைக்கும் உங்களை நேசிக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவரோட மகனாக மகளாக தேர்ந்தெடுத்து இத்தனை நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினார் சிறுவையில. அப்ப அவர் மறந்தாரா? அவர் மறக்கலையே. நம்ம எல்லாத்தையும் நினைச்சுதானே அவர் சிறுவையில ரத்தம் சிந்தினாரு. அன்னைக்கு மறக்காதவர் இன்னைக்கு மறந்துட போறாரா? கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் என்றைக்கும் முடிவு பரியந்தும் அவர் மறக்காமல் நம்மளை நினைத்து கொண்டிருக்க தேவனா இருக்கிறார் அப்படின்றத வசனம் சொல்லுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோசேப்பு மறக்கப்பட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. யோசிப்பு வித்து போட்டாங்க, யோசிப்பு அடிமையா போனான். அவன் நினைச்சிக்கலாமே, ஐயோ என் அப்பா வீட்டுல நானு பல வண்ண ஆடை போட்டு சந்தோஷமா இருந்தேனே நினைச்சிக்கலாமே. ஆனா அவன் சகோதரர் கூட பிறந்த சகோதரர்களே எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனை கூட்டு போய் வித்து போடுறாங்க. அவன் அடிமையா போறான், கஷ்டப்படுறான், போத்திபார் வீட்டுல இருக்கிறான். அங்க அவனுக்கு தப்பான விஷயம் நடக்க ஓடி ஒளியிறான், அரெஸ்ட் பண்ண போடுறான், ஜெயில போடுறான், அங்க சித்திரவதை நடக்குது. அங்கேயும் ஒருத்தன்ட்ட சொல்லி அவன் செய்வான்னு பார்த்தா அவனும் செய்யல. ஆனா எல்லா விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு எப்படி தோணும், நான் கைவிடப்பட்டேன், நான் ஏசப்பாவால மறக்கப்பட்டேன் அப்படின்னு தானே தோணும். ஆனா அங்க ஒரு விசுவாசத்தோடு இருந்தா தெரியும் ஆண்டவர் ஒரு நாள் என்னை உயர்த்துவாருன்றது. அதே போல கர்த்தர் உயர்த்தினார்ன்றதை பார்க்கணும். அப்ப இங்க எக்ஸ்டர்னலா நமக்கு நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களோ இல்ல நமக்கு சில விஷயங்கள் பல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த விஷயங்களையும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய விஷயமா தான் இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு என்ன தோணும், கர்த்தர் என்னை மறந்துட்டாருன்னு தோணும்.
ஆனா வசனத்துக்கு வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காருல்ல, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நன்மைக்கு எதுவாதான் நடத்துவார். அது முடிவு கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை என்றைக்கும் தான். சரி, இப்ப இவ்வளவு நேரம் ஏன் கர்த்தர் மறந்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். எதற்காக இன்னைக்கு எனக்கு கர்த்தர் மறந்திருக்காரு, ஒரு எந்த காரணமா இருக்குமோன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் காரணங்களை நம்ம பார்த்தோம். இப்ப God never forgets you. என்னைக்குமே கர்த்தர் உங்களை மறக்கிறதே கிடையாது. அவருடைய இருதயத்துல உங்களை செதுக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை செதுக்கி வச்ச தேவன் இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்மள செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்றத வசனத்தின் மூலமாக பார்க்கலாம் brothers and sisters. ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை மறக்காம எப்படி பத்திரமா பாத்துக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்களே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றேன். அப்ப ஆண்டவர் என்றைக்கும் நம்மளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார், நம்மளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அப்படின்றத வசனம் இருக்கு. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மள அந்த அளவுக்கு பாதுகாத்து பார்த்து நம்மளை கவனிச்சு கொண்டிருக்கிறான்றத நம்ம பார்க்கணும் brothers and sisters. என்னைக்கும் ஆண்டவர் மறக்க மாட்டார், அதான் ஒரு பெரிய விஷயமே நம்மள. ஆனா நம்ம தவறு செய்யும்பொழுது அவர் இன்னும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தவறை நீ பண்றியே, இது கரெக்டா, இது எனக்கு முன்பாக நான் சொன்ன வார்த்தைக்கு மீறியேன்னு ஒரு கவனிக்கிறார் brothers and sisters. அதனாலதான் நான் சொல்றோம் வசனத்துல இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி, அந்த தவறுகளை செய்யாதபடி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம கத்தர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்க ரெடியா இருக்கிறார் brothers and sisters. என்னைக்கும் அவர் மறந்து போகக்கூடிய தேவன் கிடையாது, நம்ம விட்டு விலகி போகக்கூடிய தேவன் கிடையாது. ஆனா நம்ம கவனிச்சு பார்ப்பார். ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவாங்க, நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருப்பார். 99 ஆடு அவர் கூட இருந்தாலும் அந்த குலைந்து போன ஒரு ஆட்டுக்காக நிற்கக்கூடியதுதான் நம்மளுடைய தேவனாக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அதே தேவன் உண்மை உள்ளவராக, உயிர் உள்ளவராக, அந்த சராசரங்களை படைச்சு ஒத்த தேவனாக, ஒரே தேவனாக உட்கார்ந்துருக்கார். அவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்பாவா நின்று என் மகள் எங்க, என் மகள் எங்க, என் மகன் எங்கன்னு சொல்லி தேடி பார்த்து கண்டடைஞ்சு அதை சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 139ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிப்போம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். ஆமேன். ஆமேன். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்பவுமே இருக்கிறோம். அவர் கண் எதிரிலே அவர் பாதுகாத்துக்கிட்டே இருக்கார். அவர் என்னைக்குமே நம்ம மறக்கிறதே கிடையாது. இது நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு கவானன்ட் மாதிரி ஆண்டவர் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க brothers and sisters. நீங்க ஆண்டவருக்கு தெரியாம எதையுமே நம்ம செய்ய முடியாது, அவருக்கு விலகி நம்ம போகவும் முடியாது. கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். ஒருவேளை நம்ம தவறு பண்ணி பாவத்துல நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அங்கேயும் அவர் கவனிக்கிறார். இந்த தவறுக்கு நான் எப்ப மன்னிப்பு கேட்க போறா, என் மகள் எப்ப இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க போறா, எப்ப அந்த வெளியே வர போறா அப்படின்னு பாக்குறாரு. இல்ல வெளியே வரணும்னு அப்படி ஒரு சிச்சுவேஷன் திருப்பி கொண்டு அது வெளியே வர வைக்கிறது சின்ன சின்ன விஷயம் சிச்சித்தாவது நம்மளை கொண்டு வந்து ரெடியா இருக்கிற brothers and sisters. ஆனா என்னைக்கு நம்ம மனசு கடினமாகி நான் பாவத்துக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இந்த பாவம் நானா பண்ணேன், இது என்னோட இஷ்டமா நானா பண்ணேன், சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம நம்ம திமிரா இருந்து நம்மளோட இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தோம்னா அன்றி கர்த்தர் மட்டும் விலகி போயிடுவார். ஆனா இத்தால் வரைக்கும் நம்மளை ஆண்டவர் நேசிச்சு அவர் மறக்காதபடிக்கு நேசிச்சு கொண்டிருக்கிற கர்த்தரா இருக்கிறார் brothers and sisters. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்தை வாசிப்போம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லுது. அந்த ரிப்போர்ட்ல என்ன அப்படின்னா, உலகத்துல அதிகமான சூசைட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சூசைட் பண்ணவங்க எல்லாருமே கடைசியா அவங்க சூசைட் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியோ அவங்க நினைச்ச காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே நமக்கு எதிராயிட்டாங்க,
உங்க சிச்சுவேஷன் சரியில்லை, என்னை விட்டு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, எனக்கு யார்கிட்ட நான் போய் உதவி கேட்டாலும் அவங்க செய்யல, மனுஷங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இனி எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா நினைச்ச ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கடவுள்னு ஒண்ணு இருந்தா அவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதிட்டு தான் அவங்க போய் செத்துருக்காங்க அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் சொல்லு. கடைசியா லெட்டரா எழுதிருக்கலாம், இல்ல இதன் மூலமாக அவங்க சொன்ன ஒரு கடைசி கருத்துன்னா, எல்லாரும் மறந்து போக கடவுளும் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க செத்துருக்காங்களாம். இப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க இறந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடைசியா என்ன நினைச்சிருக்காங்க, கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுட்டு அதுவும் அவரும் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்லிதானே அவங்க இறந்திருக்காங்க. அவங்க பல விதமான மக்களா இருக்கலாம், பல விதமான கடவுள் சொல்லி நினைச்சு அவங்க கும்பிட்டுருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு மனுஷன் அவன் அவனோட வாழ்க்கையில அவன் சூசைட் பண்றதுக்கு முன்பாக கடைசியா தள்ளப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனுஷங்கள்லாம் இப்படிதான், ஆனா கடைசி கடவுள் ஒருத்தருப்பாரு நம்ம அவர் நம்புவோம்னு சொல்லி போனவங்க சிச்சுவேஷன்னாலேயோ இல்லைன்னா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலயோ நடந்த விஷயத்துல அவரை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சுதான் அவங்க போய் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, 2 காசுக்கு 5 அடைக்காலம் குருவிகளை இருக்கிறது அல்லவா, அவைகள் ஒன்றாக்கிலும் தேவன் படுகிறதில்லை அப்படின்னு சொல்றது போல, இன்னைக்கு அவர் சுத்தம் பண்ணாம ஒண்ணு கூட கீழே விழாது. அதே மாதிரி நம்ம தலைமுடிகளை ஆண்டவர் ஒவ்வொன்றும் எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளை பார்த்து வச்சிருக்காரு அப்படின்றது தெரியும். அப்ப இப்படி இருக்க தேவன் எப்படி ஒரு மனுஷனை மறப்பார், எப்படி தான் படைச்ச மகன் மகளை மறப்பாரு? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி தவறாக நினைத்து கொண்டு என்ன பண்றாங்க, இந்த சூசைட் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, மகனே மகளே நான் உனக்கு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவராய் இருக்கிறீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, அப்ப அவர் பேசி சொல்றது என்ன தெரியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்களோட நேசிக்க கர்த்தர் உயிரோட இருக்கிறாரு, அவருக்கு முன்பாக நீங்க பயப்பட தேவையில்லை. இது எந்த விஷயமாவும் இருக்கலாம், அதுக்காக நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவர் சொல்ற விஷயம், எத்தனையோ அடைக்கலான் குருவிகளையும் பார்க்கலும் நீங்க விசேஷத்துமா இருக்கப்பா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு குருவிக்கே அந்த ஒரு விஷயம் அப்படின்னா, உயிருள்ள தேவன் அவர் சாயல்ல உங்களையும் என்னையும் படைச்சிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், எந்த சிச்சுவேஷன்லயும் கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை அப்படின்றத ஆண்டவர் நம்மளோட பேசுற வசனமாக கொடுக்குறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்து வாசிக்கலாம், எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 3வது வசனமா வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆமேன் ஆமேன். அப்ப அழகாக சொல்றாரு, அவருக்கு நான் உன்னை எப்பவுமே நேசித்து கொண்டிருக்கேன், நான் என்னைக்குமே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. நம்ம கிட்ட இந்த நித்திய வாழ்க்கைக்காக, அந்த நம்ம இன்டர்னல் விஷயத்துக்காக ஆண்டவருக்கு கமிட் பண்ண ஒரு டெம்பரரியா சொல்லக்கூடிய தேவன் கிடையாது என்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் இனி நித்தியமா நீ கூட இருப்பேன் அப்படின்றதுக்கு விஷயமாக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த இடத்துல நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுற வசனமா இங்க நம்ம பாக்குறோம். நல்லா கவனிங்க, ஆகார் தெரியும், அந்த ஆகார் யாரு? அவங்க ஆபிரகாமோட மனைவியோட கூட இருக்க அந்த வேலைக்கார அம்மாவோட இருந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேஜ்ல இனி நான் ஓடிடுறேன் ஆண்டவர், என்னால முடியாதுன்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அதை வெளிப்படுத்துறாரு அந்த இடத்துல. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல, எல்ரோயி அப்படின்னு சொல்றாங்க. எல்ரோயோட அர்த்தம் என்ன? த காட் ஹூ சீஸ் மீ, தேவன் என்னை பார்க்கிற தேவனா இருக்காரு, என்னை காண்கின்ற தேவனா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் பார்க்கும். அப்ப அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஆபிரகாமுடைய தேவன் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. அதனால எல்ரோயின்னு வைக்கிறாங்க. என்றைக்கும் தேவன் அதே தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறார் சிஸ்டர்ஸ். ஆகார பார்த்த அதே தேவன் தான். ஆகார் சொல்லுவாங்க, எல்ரோயி காட் ஹூ சீஸ் மீ, என்னை காண்கின்ற தேவன் சொன்ன அதே தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவனால் நீங்க மறக்கப்படுவதே கிடையாது. நீங்க எங்க போனாலும் உங்களை உற்று கவனித்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். நீங்க என்ன விதமான பிரச்சனையில போனாலும் அங்கேயும் ஆண்டவர் நிற்கிறார். ஐயோ நான் போராட்டத்துல போயிட்டு இருக்கேன், நான் பிரச்சனையில இருக்கேன், நான் ஒரே சிக்கல்ல கிடக்குறேன், என் வாழ்க்கையே ஒரு மாதிரி போச்சு, நான் என்ன பண்றேன்னு தெரியல, கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு நீங்க நினைக்கிற சிச்சுவேஷனும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்க சரணடையும் போது, அவர் கிறிஸ்து இயேசுவே நீங்க வாங்க என்னை விடுதலை பண்ணுங்க நீங்க சொல்லும் பொழுது அவர் அந்த விடுதலை பண்றதுக்கு ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறக்கிறதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைவாவே தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது கர்த்தர் வசனம் மூலமா சொல்றாரு. சரி, அடுத்தது கர்த்தர் எப்பவுமே எப்படி வச்சுக்கிறாருன்னா, உடன்படிக்கையிலேயே
நம்மளை என்னைக்கும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சிய சில வசனம் கொடுக்கிறார். அவர் என்னைக்கும் கர்த்தர் வந்து உடன்படிக்கை செய்யக்கூடிய கர்த்தரா இருக்கார். அவர் தன்னோட உடன்படிக்கையின் மூலமாக எப்படி உங்களை அவர்களுடைய மைண்ட்ல வச்சிருக்கிறாரு, அவர் ஞாபகத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்கு வசனத்தின் மூலம் பார்க்கலாம். ஏன்னா அவர் நிறைய நேரங்கள்ல அவர் ப்ராமிசஸ் கொடுத்து அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை எடுத்துக்கலாம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஆமீன். அப்ப அவர் உடன்படிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் நினைவு கூறுறது எல்லாமே தான் உடன்படிக்கை கொடுத்தது மூலமாக அவர் நினைவு கூர்ந்து, சரி இந்த விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன், நான் பண்றேன்னு சொல்லி அவர் ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எந்த காரணத்தினாலையும் நம்ம செய்யற சில விஷயத்தினால அது கிடையாது. ஆண்டவர் அப்பப்ப வந்து அவர் ரிமெம்பரன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ராமிஸ். எப்பெல்லாம் தான் உடன்படிக்கை கொடுத்தனோ அதெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து, நான் அந்த இடத்துல உடன்படிக்கை கொடுத்தேன், என் பிள்ளைகள் இவங்க, நான் உங்களை அழிக்க மாட்டேன், இவங்களை நான் நேசிப்பேன், இவங்களுக்காக நான் வருவேன், இவங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நினைவு கூர்ந்து நம்ம பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவரு மறக்கிறதே கிடையாதுன்றதுக்கு அழகான சாட்சி. எப்படி எல்லாத்தையும் அழிச்சாரு உலகத்துல, அழிச்சிட்டு இனி நான் அந்த மாதிரி தண்ணி நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அழகா உடன்படிக்கைக்கு ஏத்தாப்ப ஒரு வானவில்ல வச்சாருன்ற பார்க்கணும். இன்னைக்கும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் என்னைக்கும் மறக்கப்படுவதே கிடையாது. அவர் செய்த ஒவ்வொரு கவர்னன்ட் ப்ராமிசஸையும் அவர் மறக்கிறதே கிடையாது. இன்னைக்கு அதே தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உன்னை மறக்கிறதே இல்லப்பா, மகளே நான் உன்னை மறக்கிறது கிடையாது. அப்ப நம்ம எந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, தேவன் என்னை மறந்துட்டார் அப்படின்னு நினைச்சோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வசனம் ஒவ்வொன்றும் இன்னைக்கு அந்த மனசுல இருந்து எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை நேசிச்சுட்டே தான் இருக்கேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்காக நான் உயிரையும் கொடுத்தேனே, உனக்காக என்னோட சிலுவையில நான் உன்னை நினைச்சு பார்த்தேனேன்னு சொல்ற கர்த்தர் தான் இன்னைக்கு அதே கர்த்தர் நம்மளோட பேசுறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமீன். ஆமீன். அப்ப கவனிச்சிங்களா? அப்ப எவ்வளவு ஒரு சில கோபம் இருக்கலாம், சில எரிச்சப்படுற மாதிரி சில விஷயம் நடந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பாக்குறாரு? தேவன் அவர்களுக்கு பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கொண்டார். அப்படின்னா என்ன? நான் உன்னை இவ்வளவு அழகா பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், ஜாதியில் தலைவனாக்குவேன் சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தம் பண்ண அத்தனையும் ஒரு நினைவு கூர்ந்தான்றதை பார்க்கிறோம். இந்த நினைவு கூறுவது மூலமாக நம்ம என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தரை நினைத்து நம்மள ஒவ்வொரு விஷயம் நம்ம தாங்கி நடத்தக்கூடிய கர்த்தரா இருக்கார். அதனால இன்றைக்கும் வசனம் சொல்லுது, நீ கர்த்தரால் என்றைக்கும் மறக்கப்படுவதே கிடையாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமென். அப்ப அவர் 1000 தலைமுறைக்கும் அவர் வந்து உடன்படிக்கை செஞ்சு அதை காத்து கொள்கின்ற தேவனா இருக்கிறார். அவர் இன்னைக்கு மனுஷன் சொல்ற மாதிரி ஒரு பொய் சத்தியம் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கடவுள் கிடையாது. கடவுள் உடன்படிக்கை பண்ணாருன்னா அவர் அந்த உடன்படிக்காக அவர் எதுவும் செய்வார், அவர் அதை காத்து கொள்வார். மனுஷனுக்கு உடன்படிக்கை போடுவார். இன்னைக்கு வெளியில அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் 11 மாசத்துக்கு, பெங்களூர்ல 11 மாசத்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவாங்க, 1 வருஷம் கூட போட மாட்டாங்க. இன்னைக்கு லீஸுக்கு போறோம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 99 வருஷம் லீஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா இந்த மாதிரி கிடையாது. ஆண்டவரோட கமாண்டன்ட் எப்படி தெரியுமா? 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் அதை பாதுகாத்து வருகிறார். அவர் சென்ற வார்த்தையை மீறாதபடி காத்து கொள்கிறார். அவர் எப்படி நம்மள மறப்பார்? அவர் ஏன் உதாரணமா சொல்றார் அப்படின்னா, மகளே நீ இப்படி நினைக்கிற, நான் உன்னை மறந்துட்டேன்னு, நான் உன்னை மறக்க மாட்டேன், இத்தனை விஷயம் நான் செஞ்சிருக்கிறேனே, நான் உன்னை மறப்பேனான்னு கேட்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுற விஷயம் அதேதான். நான் உன்னை என்னைக்கும் மறக்க போறது கிடையாது, நீ சந்தோஷமா இரு, தைரியமா இரு, நீ உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதைக்கு கீழ்படிந்து நம்ம அதை செய்ய ரெடியாக்கலாம். சங்கீதம் 105ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம்.
1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும். ஆமென். ஆமீன். அப்ப 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு, ஏகப்பட்ட வாக்குக்கு உதவிகள் கொடுத்திருக்காரு. ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை நினைவுக்கு வந்து என்ன பண்றாரு, இது எல்லாமே ஒரு எவர் லாஸ்டிங் ப்ராமிஸா இருக்கு. நித்தியமா நம்ம கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இத்தனை விஷயங்கள் ஆண்டவர் கொடுக்காரு. இப்ப நீங்க ஆபிரகாமோட சங்கதி முழுமையாக மணல்ல இருக்க மாதிரி தூசி போல இன்னைக்கு இருக்காங்களா? வந்துட்டாங்களா? இன்னும் வரலையே. இனி அந்த 1000 கால ஆட்சியில அவர் எப்படி வந்து அது ஆபிரகாமோட சங்கதியில நம்ம இருக்க போறோம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அப்ப அது நடக்க போற விஷயத்துக்கு ஆண்டவர் அன்னைக்கே கொடுத்தாரு. ஆபிரகாம் சாகருக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்க அவ்வளவு சொன்னீங்களே, எனக்கு அவ்வளவு 1000 நட்சத்திரங்களை போல கொடுப்பீங்க, கடல் மணல் போல எனக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே, அவளை இல்லையன்னு கேட்டுக்கலாம்னா அந்த ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியும், என் கர்த்தர் போய் சொல்லாதவர், அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் இன்னைக்கு மறக்க மாட்டாரு, அவர் என்னையும் மறக்க மாட்டாரு, எனக்கு கொடுத்த அந்த கவனன்ட்டையும் மறக்க மாட்டாருன்றது அழகா அவருக்கு தெரியும். இன்னைக்கு அந்த விஷயம் நடக்க போகுது. 1000 காலத்துல 1000 காலம் ஆராய்ச்சியில நடக்க போகுது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவரோட ப்ராமிஸ், அவர் கொடுக்க கவனன்ட் என்னைக்கு மறக்க போறது கிடையாது, அழிய போறது கிடையாது. அதற்கு மேலாக, இது எல்லாத்துக்கும் மேலாக உங்களை அவர் மறக்கிறதே கிடையாதுன்றத உறுதிப்படுத்துறாரு இந்த இடத்துல. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல போய் அடிமையா இருப்பீங்க அப்படின்றது. 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அதோட மறந்துட்டாரு ஆண்டவர்? கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, திருப்பி கூட்டு வந்து அவங்கள மறுபடியுமாக அவங்க தலை தூக்க வச்சார் அப்படின்ற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் மறக்கிறதே கிடையாது. சரி, இவ்வளவு நேரம் ஆண்டவர் மறக்கிறது கிடையாது, நினைவு கூறுறோம்னு பேசுறோமே. ஆனா ஒரு அப்பாவை அவர் என்ன பண்றாரு தன் பிள்ளைகளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். As a father, God cannot forget his children. ஒரு அப்பாவா, ஒரு தந்தையா நின்று என்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் மறக்கவே முடியாது அப்படின்றதுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வார்த்தைகளை பார்க்கலாம். His fatherly heart ensures his constant care. அப்ப கவனிச்சோம்னா, அவருடைய தந்தை போல உள்ள ஒரு இருதயம் என்னைக்குமே நம்மளை பாதுகாத்து நம்மளை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்றதுக்கு அழகா வசனத்தை சொல்றாரு. என்ன வசனம் பார்க்கலாம்? சங்கீதம் 103 அதிகாரத்துல 13 வசனத்தை வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, இன்னைக்கு அப்பாவா நம்ம வந்து ஒரு பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குறோம்? ஐயோ, என் மகன் பசிக்குதுன்னு சொல்றாங்க, செய்யணும், அது செய்யணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கொண்டு வரணும், ஒழுக்கத்தை கொண்டு வரணும், கர்த்தரை தேடக்கூட பிள்ளைகளா இருக்கணும், பைபிள் வாசி சொல்லணும்னு சொல்லி எவ்வளவு விஷயம் நம்ம கொண்டு வரோம்ல. இன்னைக்கு உலக பிரகாரமான அப்பா, நான் அப்பாவா, நான் இல்ல என்னோட அப்பா, உங்களோட அப்பா, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் உலக பிரகாரமா இவ்வளவு செய்யறோமே. கர்த்தர் தம்முடைய சாயல்ல படைச்ச அவர் எவ்வளவு விஷயம் நம்மள வச்சு செய்யணும்னு ஆசைப்படுவார், எவ்வளவு சித்தம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம மீறி நடந்து வந்தாலும் என் மகள் திருப்பி வந்துருவாங்கன்னு ஒரு விசுவாசத்துல ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கக்கூடியவர இருக்காருல. அவர் எப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மறப்பாரு? அவர் தன்னால மறக்கவே முடியாது தன்னுடைய பிள்ளைகளை அப்படின்றத அந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு ஆண்டவர் வந்து நேசிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நிறைய சான்ஸ் கொடுப்பாரு, நேசிப்பாரு. ஆனா தனக்கு பயந்தவர்கள் தான் என்ன, அவர் வசனத்தை கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்ல இறங்குறதுக்கு ரெடியா இருக்கார். என்னைக்குமே வசனத்தை கீழ்படிய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா என் கர்த்தர் நேசிக்கணும் அப்படி கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லையேங்க. வசனம் கிளியரா சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் அவங்க இறங்குறான்னு போடவே இல்லையே. கர்த்தர் அழகா எழுதியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும், நம்ம தான் அதை ஒழுங்கா பாக்குறது இல்லை. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களா நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதுக்காக எதுவும் செய்ய ரெடியா இருக்காருன்னு வசனத்தை பார்க்கணும். மத்தேயு 7 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். ஆமேன். என்னைக்குமே அதிக நிச்சயமாக கர்த்தர் என்றைக்குமே நன்மையானதையே செய்ய ரெடியாக சிஸ்டர்ஸ். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அநேக கிஃப்ட்ஸ்னால நம்மள அபிஷேகம் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு, நம்மளை பாதுகாத்துக் கொள்ள ரெடியா இருக்காரு. இது எல்லாமே என்னுடைய பிள்ளைக, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு முன்பாக என்னைக்கு நம்ம மறக்கப்படுவதும் இல்லை, மறைக்கப்படுவதும் இல்லைன்றதை அழகா சொல்லிட்டாங்க. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல 18 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
அப்ப ஆண்டவர் கொடுக்குறாரு, சும்மா நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை பாக்குறேன்ப்பா, நான் உன்னை மறக்கிறது இல்லைன்னு சொல்லாதபடிக்கு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவருக்கு சுதந்திரவாதிகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், அப்பாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி குமாரத்திகளா இருப்பீர்கள் என்றும் சர்வ கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப குமாரன் குமாரத்திகளா நீங்க இருப்பீங்க அப்படின்றத ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை சொல்றாரு. ஒரு அப்பாவா மட்டும் சொல்லாதபடிக்கு அவர் அந்த மகிமையையும் அந்த வல்லமையும் சொல்றாரு அப்படின்றத பார்க்கிறோம். இது ஒரு சும்மா டெம்பரரியா சொல்ற விஷயம் கிடையாது brothers and sisters. நம்மளுடைய நித்திய வாழ்க்கைக்கு ஆண்டவர் அங்க நமக்கு சொல்ற விஷயமா இருக்கிறது என்ன பார்க்கிறோம். அவர் என்னைக்கும் நம்ம மறக்க போறதில்லை. ஒரு அப்பாவா தன்னுடைய மகன் மகளை மறக்க முடியாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாங்க வசனத்தை சொல்றாரு. சும்மாலாம் சொல்லக்கூடிய மனுஷன் போல சொல்லக்கூடியவர் கிடையாது. அவர் கர்த்தர், அவர் அவர் சொல்றதுதான் வாக்கு அப்படின்ற மாதிரி அழகா இங்க எடுத்துக்காங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். வாவ், எப்படி ஒரு அருமையான வசனம் இல்ல. இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நம்ம அவ்வளவு உரிமை போராடிக்கிறோம். ஏன்னா அப்படி கர்த்தர் நம்மளை நேசிச்சு மகனே மகளேன்னு சொல்ற அளவுக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த உரிமையை கொடுத்திருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த ஏஞ்சல்ஸ்ல அந்த மாதிரி உரிமை கொடுக்கலையே, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் மனுஷங்கள் கொடுத்திருக்காரு. அவர் சாயல படைக்கப்பட்ட மனுஷங்க நீங்களும் நானும் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அந்த புத்திர சுகாரத்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னா அந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பயந்து போறதுக்கு அடிமைத்தனம் எது? பிசாசின் கிரியைக்குள்ள நீங்க போகாதபடிக்கு அந்த ஆவியை நீங்க பெறலப்பா. நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னது போல அந்த கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றிருக்கோம். அப்பா பிதாவேன் என்று கூப்பிடுறதுக்கு அவர் சிலுவையில வென்று ரத்தம் சிந்தி அந்த ஆவியை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவரோட மூச்சு காத்துல இன்னைக்கு என்ன சொல்றோம், இன்னைக்கு அவரோட பிள்ளைகளா இருக்கோன்றது பார்க்கிறோம். அப்ப அவர் தத்து எடுத்து கொண்டு விட்டார். எப்படி அந்த ரத்தத்தை கொடுத்து தத்து எடுத்துட்டார். இன்னைக்கு இந்த தூக்கி வளர்த்து முழுமையாக தன்னுடைய மகன் மகளா வச்சிருக்க அந்த கிறிஸ்து, அந்த அப்பா, அந்த கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நான் உன்னை மறக்கிறது இல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ மறந்துட்டேன்னு நினைக்காத, நான் இன்னைக்குமே நீ எனக்குள்ள ஞாபகத்துல இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. brothers and sisters, நல்லா கவனிக்கிறோம். அந்த வசனம் தெரியும். அந்த கெட்ட குமாரன் கதை, அந்த பையன் போறான், அப்பாட்ட எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு சொத்தெல்லாம் வாங்கி போயிட்டு எல்லா இடத்த சுத்தி அழிச்சிட்டு வரும்பொழுது அங்க தகப்பனாகிய நின்று தான் மகனை எப்படி ரிசீவ் பண்றாரு, ஓடி போய் கட்டி அணைச்சு கொள்றாருல. இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்ம அவர்கிட்ட இருந்து தவறுல பண்ணி விலகி போனா திருப்பி வர்றதுக்காக வெயிட் பண்றாரு. brothers and sisters, தயவு செய்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆதரிக்க ரெடியா இருக்காரு. பாவத்துல இருந்து திருப்பி வாங்க, கர்த்தர்கிட்ட ஒரு யூ-டர்ன் போட்டு வாங்க. கர்த்தருக்கு விரோதமா போனது எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சு கர்த்தருக்கு முன்பாக அழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சுன்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை மன்னித்து திருப்பி தன்னுடைய மகனாக தான் ஏத்துக்க ரெடியா இருக்காரு. ஒரு வேலைக்காரனாகவோ வேலைக்காரியாவோ அடிமை பெண்ணாகவோ அடிமை பையனாகவோ ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் விரும்பல. தான் விரும்புவது திருப்பி தன்னுடைய மகன் மகளை நேசிக்கணும், அவங்கள திருப்பி பெற்றுக்கொள்ளணும்ன்றதான் கொண்டு வராரு. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கிறது இல்ல, நான் உன்னை மறக்க போவதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றேன். சரி, God remembers you by working behind the scene. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன், அதே நேரத்துல உனக்கு பின்பாக நடக்க வேண்டிய ஒவ்வொரு வேலையும் நான் செஞ்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு முன்பாக அவர் நினைவில் நம்ம வைத்துக் கொண்டு அவர் செய்கின்ற ஒவ்வொரு வேலை நமக்கு தெரியாது. ஆனா அவர் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்காத நேரங்களை கூட கர்த்தர் ஆக்டிவா சில விஷயத்தை எப்படி பண்றாரு அப்படின்றத வசனத்துக்கு நம்ம பார்க்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமீன். ஆமீன். அப்ப நல்ல கவனிச்சோம்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவருக்கு முன்பாக அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அன்பு கூறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த நன்மைக்கு ஏதுவான விஷயத்தை நடத்தி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நடக்கும்ன்றத அழகா அவர் சொல்லுவார். அப்ப சில விஷயம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாது. brothers and sisters, ஒருவேளை என் தகப்பன் பேச மாட்டாரு, என் அப்பா இங்க பேசவே இல்லையே, அமைதியா இருக்கிறாரு, எவ்வளவு ஜெபிக்கிறே எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, ஏன் இந்த அமைதி என்னன்னு தெரியலையே, ஒருவேளை என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாக அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அங்க நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில.
உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீரோட உங்களை அவமானப்படுத்தக்கூடிய தகப்பன் கிடையாது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார் சில விஷயங்களை. நம்ம அங்க விசுவாசத்தை கைவிடாதபடிக்கு ஆண்டவருக்கு மேல் கீழ்ப்படுத்தி நடக்கிற ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமேன். ஆமென். அப்ப அந்த ராத்திரி ராஜாவுக்கு நித்திரை வராதபடி அப்ப என்ன நடக்குது? அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த இடத்துல அந்த புக்ல என்ன நடந்துச்சுன்னு எழுதின புஸ்தகத்தை வாசி சொல்றாரு. அப்படி வாசிக்கிறது மூலமாக தான் மொர்தெகாய்க்கு என்ன நடக்க போகுது, மொர்தெகாய்க்கு நடக்க வேண்டிய அந்த நல்ல காரியங்கள் என்னன்றது அவர் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்றத நான் பாக்குறாங்க. அப்ப மொர்தெகாய்க்கு அங்க தூங்கிட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு மொர்தெகாய்க்கு அவருக்கு தெரியாமே இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ராஜா தூக்கத்துக்கு எடுத்து, எனக்கு உண்மையான என் மகன் அங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கான், நீ அவனை அங்கீகரி, அவனை உயர்த்து, அவன் தலையை நிமித்துன்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லி ராஜாவை தட்டி எழுப்பி இதை செய்ய வைக்கிறார். அப்படின்னா நமக்கு தெரியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யற விஷயமா தான். நிறைய நேரங்களை நீங்க சோர்வு அடைந்து நிற்கலாம். ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி போச்சு அப்படி இப்படின்னு. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட ஒளிஞ்சு போய் ஒண்ணுமில்லாம உடைஞ்சு போன உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. உங்களுடைய உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவா செய்யறதுக்கும் ரெடியா இருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம செய்ய வேண்டியது அவரை தேட வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஏன்னா அங்க மொர்தெகாய்க்காக பண்ண தேவன் இன்றைக்கு உங்களுக்காகவும் செய்யறது ரெடியா இருக்காரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை மறக்கிறது இல்ல, நான் உன் தேவன், நான் என்னைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சங்கீதம் 121ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமேன். ஆமென். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். இன்னைக்கு காக்கிற தேவன் என்ன பண்றாரு? தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை விட்டு விலகி போயிட்டாரோ அப்படின்னு. எனக்கா எதுவுமே செய்ய மாட்டாரு, அமைதியாவே இருக்காரு, இத்தனை நாள் என்னோட இத்தனை மாசமா இத்தனை வருஷமா நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம ஏதாவது தவறு கர்த்தருக்கு முன்பாக வசனத்துக்கு முன்பாக நம்ம தவறு பண்ணிட்டோம்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம ஒரு இடத்துல வரலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் என்றைக்கு நம்மளை அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அப்பாவா இருக்கார் அப்படின்னு காமிக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமேன். ஆமென். அப்ப எப்போ தொடங்குறாரு, நல்ல விஷயம் தொடங்குறாருன்னா கண்டிப்பா நல்லபடியா முடிக்கிறதுக்கு, சமாதானத்துக்கு ஏதுவாக அதை முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதான் அப்பா சொல்றாரு. If he began your story, he will never forget to finish it. அவர் எப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தொடங்கிட்டாரோ அன்றையில இருந்து அதை முடிக்காதபடிக்கு அவர் விடமாட்டார். அது கண்டிப்பா முடிப்பார். உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அறிந்து கொண்டவர், அவர் உங்களை மறக்கவே போறதில்லை என்ற வசனத்தின் மூலமா சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, அப்ப இவ்வளவு நேரம் நான் கர்த்தரால மறக்கப்பட்டனா அப்படின்னு நினைச்சோம். இல்ல, கர்த்தர் மறக்கப்படல. கர்த்தர் எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இமோஷன்ல பேசினாங்க, அவங்களோட சுத்தி இருக்கு நடக்கிற விஷயத்த வச்சு அவங்க எப்படி தீர்மானிச்சாங்க கர்த்தரனை மறந்துட்டாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நேரங்களையும் வாக்கு கொடுத்து எப்படி நம்ம பாதுகாத்து கொண்டுவாரு, காத்து கொண்டது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இனி கர்த்தர் அவர் என்னைக்கும் மறக்காதபடிக்கு நம்ம நினைவு கொண்டுகிட்டோம். பின்னாடி அவர் என்ன வேலையை நமக்காக செய்து கொண்டிருக்காரு அப்படின்றது அத்தனை பார்த்து நம்ம கடைசியாக ஈவன் வென் யூ திங்க் நம்ம கர்த்தர் என்னை மறந்துட்டாரோன்னு நினைக்கிற அந்த நேரத்துல கூட எப்படி அவர் பெரிய காரியங்கள் நம்மை கொண்டு செய்யறதுக்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதை பார்க்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. என்னை மறந்துட்டாரோன்னு நினைக்கிற அந்த இடத்துல கூட கர்த்தர் நம்மளை வச்சு ஒரு பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு அவர் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கர்த்தருக்குள் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் கொஞ்ச நேரம் காலதாமதமா ஆகுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு தான் அப்படின்றதுக்கு நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். ஆபக்கூட்ல 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஆமென். இதை விட என்ன வசனம் வேணும்? காட்ஸ் டைம் இஸ் நெவர் லேட். கர்த்தருடைய காலம் என்னைக்குமே லேட் ஆகாதுன்றதை அழகா சொல்றாரு. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு,
அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என அழகா ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்க அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா, கர்த்தருக்குள்ள சமாதானமா நடக்கும் brothers and sisters. உங்களை குறிச்சு வச்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் அவர் போட்ட பிளான் பிரகாரம் நடக்கிறதுக்கு நீங்க சந்தோஷமா இருங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் சொல்றது, நான் உன்னை மறக்கல மகளே, நான் உன்னை மறக்கல மகளே, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன் கண்ணீரை பார்த்திருக்கேன், உன்னுடைய வேதனையை பார்த்து கொண்டு இருக்கிறேன், உனக்கு கண்டிப்பா நான் பதில் கொடுப்பேன். அவன் தாமதமானாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அதை தாமதிப்பதில்லை என்று சொல்லி உங்ககிட்ட பேசுறாரு brothers and sisters. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எந்த வேதனையில இருக்கலாம், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கலாம், உயிர் போகக்கூடிய விஷயமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை குறித்து ஒரு அருமையான காரியங்களை செய்யறதுக்கு நிற்கிறார் brothers and sisters. அவரை விசுவாசிங்க. இன்றைக்கு நீங்க கர்த்தர்கிட்ட இருந்து விலகிட்டீங்கன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்ப என்ன காரணம்னு யோசிச்சு கர்த்தருக்கு முன்பாக அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ரெடியா இருங்க. கர்த்தர் உங்களை மன்னிச்சு இன்னைக்கே உங்களுக்கு விடுதலை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களோட பேசுற வசனமா இருக்கு. இது கர்த்தர் கொடுத்த வசனத்தை எடுத்து நீங்க தியானிங்க brothers and sisters. இது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை 31வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஆமென். அப்ப அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப யார் இவங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகை போல் சட்டையில அடித்து எழும்புவார்கள். அப்ப என் கர்த்தருக்குரிய காரியத்துல ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் போது அந்த காத்திருக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் brothers and sisters. சுத்தி நடக்கிறது எல்லாம் வெறுமையா இருக்கலாம், நம்ம ஏமாத்தக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், நம்மள வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ல கொண்டு போற விஷயமா இருக்கலாம். ஆனா அவர் காத்து கொண்டிருக்கும் போது வசனத்தை வாசிச்சா மட்டும்தான் அந்த விசுவாசத்துல அவரை நம்ம இறுக்கி பிடிச்சு கொள்ள முடியும். எங்கதான் நம்ம கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கோமோ அது ஒரு வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங் சொன்னது போல, நம்ம வெயிட் பண்றது வந்து ஒரு வேஸ்ட் கிடையாது. வெயிட் பண்றது கர்த்தர் நம்மளை புதுப்பிச்சு பூசா கொண்டு வரதுக்காக சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்திருக்காரு. எப்படி நீங்க வெயிட் பண்ணும்போது நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு சோதனைகள் வரலாம். ஆனா வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்தை படிக்கும்போது வசனம் மட்டும்தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய பலனா இருக்கும் brothers and sisters. ஏன்னா அந்த வசனத்துல ஜீவன் இருக்கு. ஏன்னா அந்த ஜீவன் உள்ள ஒரு வார்த்தையா இருக்காரு. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். இப்படி சொன்ன கர்த்தர் யாரு? இன்னைக்கு நான் உன்னை மறக்கிறது இல்லப்பா மகளே, நான் மறக்கிறது இல்லை உன்னை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒரு திக்கற்றவர்களா விட்டு போகிறதுக்காக நான் வரல, உங்களிடத்தில் வருவேன். எதுக்காக வராரு? உங்களோட நிக்கிறதுக்காக வராரு, உங்களுக்கு பலத்தை கொடுக்க வராரு, உங்களோட பிரயாணிக்க வராரு brothers and sisters. ஒரு சாதாரண தேவனா மட்டும் வராம, தேவனா அப்பாவா வராம தேவனா அவங்களோட வந்து நிக்கிறாரு. அப்பாவா அவங்களோட நின்று ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுடைய இயேசு இங்க வந்து நிக்கிறாரு brothers and sisters. கர்த்தரை விசுவாசிங்க. என்னைக்கும் ஐயோ என்ன அவர் மறந்துட்டாருன்னு நினைக்காதபடி இவ்வளவு வசனத்தை கொடுத்து உங்களோட பேச. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கும் பொழுது நம்ம கொஞ்ச நாள் நடக்கிற சில பிரச்சனைகளோ சில சோதனைகளோ இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது எல்லாமே நம்ம சீர்படுத்துறதுக்காகவும் நம்ம ஸ்திரப்படுத்துறதுக்காகவும் பலப்படுத்துறதுக்காகவும் நம்ம நிலைநிறுத்துறதுக்காகவும் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அழகா பார்க்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயோ என் கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, நான் தேவனால் மறக்கப்பட்டேனே அப்படின்னு நினைக்காதபடி, நீங்க கர்த்தரால் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லைன்னு சொன்னது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் brothers and sisters. நம்மளை என்றைக்கும் கர்த்தர் மறக்காதபடி நேசிச்சு அவர் சொல்ற வசனம் என்ன தெரியுமா? ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you சொன்னது போல கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தரால மறக்கப்படுவதே கிடையாது. தேங்க்யூ யேசுப்பா. மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, இவரு நாங்க இருந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரே நீங்க எங்களை மறந்துட்டீங்களோ, நான் தேவனால் மறக்கப்பட்டனோன்னு நாங்க நினைச்ச அந்த நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்திருக்காங்க. நன்றி சுவாமி. எங்க வசனத்தினால ஆண்டவரே நீங்க என்றைக்கும் எங்களை மறக்கப்படுவதில்லை, நாங்க வந்து மறக்க போறதே கிடையாது. உங்களுக்கு முன்பாக என்னைக்கும் நீங்க எங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றதுக்காக இத்தனை வசனங்களை எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம். காப்பனை எத்தனையோ சிச்சுவேஷன்ல நாங்க எங்களை சுத்தி இருக்க
ஒரு தாமதத்தினாலேயோ, டிலேனாலேயோ, சைலன்ஸா இருக்கிறனாலேயோ, இல்ல வலியினாலேயோ, இல்ல எங்களோட ஜெபத்தினாலேயோ, இல்ல சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட கம்பேர் பண்ண காரணத்தினாலேயோ நாங்க இப்ப நினைச்சிருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க தகப்பனே. தேவரே, உங்க வசனத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில வாங்க, நீங்க எங்க வாழ்க்கையை தொட்டு தேவரே உங்களுடைய வருகை வரைக்கும் நடத்தி கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் நாங்கள் விழுந்துடாதபடி ஆவியின் கண்ணியில் இன்னும் நிலைத்திருக்க எங்கள் பலத்தை கொடுங்க தகப்பனே. உமது கையில எங்களை ஒப்படைக்கிறோம். இங்க ஜாயின் பண்ணிருக்க அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேராக இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் தேவலை எந்த சமாதான குறைச்சல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை உடைத்து எறிந்து இயேசுவின் சமாதானத்தை நாங்கள் இந்த குடும்பங்களை வைக்கிறோம். அப்பா, பலத்தை கொடுங்க. எந்த வாதை உள்ள நுழையாதபடிக்கு தேவரே அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஆவியின் கனியும் நிரம்பி இருக்க பலப்படுத்துங்க தகப்பனே. வரும் காலம் சீக்கிரமா இருக்கிறதுக்காக ஆண்டவரே எங்களை நீங்க இன்னும் தயார்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்குள்ள எங்கேயாவது இச்சை, எங்களுக்குள்ள ஏதாவது பெருமை எங்களுக்குள்ள இருந்தா தேவரே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இயேசு நாமத்தினால் எங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அன்பு காட்டி மன்னிச்சு தேவரே உமக்குள்ள ஒரே குடும்பமாக நாங்க வாழ கற்க வைத்தாங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இருக்கட்டும். நீங்க பலப்படுத்தி எங்களை உயர்த்துங்க. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுத்துறதுக்கு இயேசுவின் நாமத்தை நாங்க வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.